ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். அதாவது இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்ற விஷயங்கள் இன்றைக்கி தான் நடக்கும். அதில் வந்துட்டு பெஸ்ட்டு யார் வர போகிறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே வந்துட்டு ஒஸ்ட்டுன்ற விஷயங்களை வந்துட்டு வெளியே விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பவித்ரா, ஆனந்தி, தர்ஷிகா 3 பேர் சேர்ந்து வர்ஷினியை வந்து நாமினேட் பண்ணி வர்ஷினி வந்துட்டு இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் அங்கே ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணி கடைசியில் வந்துட்டு வர்ஷினி தான் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக கேர்ள்ஸ் டீமில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சாட்சனா பேசுனது ரொம்ப காண்டாயிடுச்சு. என்னென்னா பிரின்சிபலாக இருந்துக்கிட்டு அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் சாட்சனா என்ன இது வரைக்கும் பண்ணாங்க இந்த வாரத்தில் அப்படி கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. தர்ஷிகா என்ன பண்ணாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பவித்ரா என்ன பண்ணாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆர்ஜே ஆனந்தி அந்த திருட்டு சம்பவம் ஒன்று பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வர்ஷினி இவங்களாம் விட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பாய்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ராணுவ தாக்குறாங்க எல்லாரும். இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஏன் அப்படி இருக்கீங்க? வன்மத்தோடு வாழாதீங்கயா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சத்யா, அருண், ஜெஃப்ரி 3 பேருமே ராணுவ தாக்குறாங்க. ஜெஃப்ரி கண்டிப்பாக ராணுவ தான் சொல்லுவார். ஏன்னா அவங்க 2 பேர் தான் மாறி மாறி முட்டிகிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் ப்ராங்க்ன்ற விஷயங்கள். பட் அது அவருக்கு தெரியாது. இன்னும் வந்துட்டு அது சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எப்போ வந்து சொல்லுவாங்க தெரில. 2050 55 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அருண் வந்து ராணுவ சொல்கிறாரு, சத்யாவும் ராணுவ சொல்கிறாரு. அருண் என்ன சொல்கிறாருன்னா அதுவும் அதே தான், சேம் ரீசன். ஒய் பிளட் சேம் பிளட். இந்த கேமை வந்து பற்றின புரிதல் வந்து கொஞ்சம் கூட கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு அங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையுமே அவங்க கேட்கும்போதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு வேலைக்காரங்க மாதிரி, சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க. ஆனால் இங்கே வந்து சம்பளத்தோட வேலைக்காரங்களாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாரு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இதே மாதிரி தானே போன வாரம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக முத்துக்குமரன் அண்ட் வர்ஷினி சொன்னாங்க. அப்போயே வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா முத்துக்குமரன் அதுக்கு வந்துட்டு ஒருத்தான ஆள் கிடையாது. பிக் பாஸ்க்கே வந்து கடுப்பாகி போச்சு. ஏன்டா அந்த வாரம் ஃபுல்லாக நல்லா தானே பண்ணியிருந்தான், அவனை தூக்கி போய் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு இவங்கள மாதிரி கையமையும் கத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அடிச்சார். சரி, இன்றைக்கி ஏன் கொடுத்தாரு அப்படின்னா வர்ஷினி திரும்பவும் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்திருக்காங்க. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்துட்டு முத்துக்குமரன் அளவுக்கு இவருக்கு வந்து தெரிய மாட்டுது. அப்போ அங்கே பக்கம் ஒரு இது பண்ணும்போது இந்த பக்கமும் நீங்கள் பண்ணணுமா இல்லையா? பிக் பாஸ் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம். ஒரு சில பேரை வந்து கண்டுக்காமல் இருக்கிறதும் வந்துட்டு அவருமே பண்ணுறது தவறாக தான் நான் பார்க்குறேன். அப்படியே டீமாக அவர் விட்டுறாரு. ஒரு சிலர் மட்டும் எல்லை மீறி போகும்போது அதை வந்து கண்டிக்கிற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. என்னை கேட்டிங்கன்னா 2 பேருக்குமே ஒரே மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வாரம் ராணுவும் நல்லா தான் பண்ணார், வர்ஷினியும் நல்லா தான் பண்ணாங்க. இது வந்து திட்டமிட்ட சதி அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நாளைக்கு தயவு செஞ்சு கேட்டார்னா நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். இப்படி ஒரு வேலைக்காரங்க மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. பட் தப்பு கிடையாது, டாஸ்க் கொடுத்தா செய்கிறோம் தான். ஆனால் அதுக்கு ஒருத்தான ஆட்களான்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குல்ல. எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க சரி, இப்போ ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க. அப்பயுமா ஏன் வன்மத்தோடு வாழ்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.